ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபங்க்ஷனுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் 2 நாளைக்கு முன்னாடியே எடுத்து வச்சுட்டேன். உனக்கு டைம் கிடைக்கும் போது வந்து எடுத்துகிட்டு போயிரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்பாவுக்கு மகனுக்கு தேவையான வேஷ்டி சட்டையெல்லாம் அங்கே தான் இருந்துச்சு. அதை ஒன்றா அழகாக எடுத்து மடிச்சு வச்சுருந்தாங்க. நானும் எல்லா திங்ஸும் கரெக்டாக இருக்குன்னு ஒன்று கிராஸ் செக் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் தெய்வமாக பக்காவாக ப்ரீ பிளான் பண்ணி எதுவுமே மிஸ் ஆகாத மாதிரி எல்லாமே எடுத்து வச்சிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் வளைகாப்பு முடிச்சுட்டு கல்யாண சட்டையெல்லாம் பேக் பண்ணி வச்சது இப்போ தான் அன்பேக் பண்ணுறோம். தெய்வமா டிஃபனுக்கு சேமியாக தான் செஞ்சுட்டு போயிருந்தாங்க. நான் வரேன்னு சொன்னேன், அதுலேயும் மிச்சம் வச்சுட்டு போயிட்டாங்க. அதுதான் நான் இப்போ சாப்பிட்டு இருக்கிறேன். தெய்வமா எப்பவுமே அந்த ஈவட்டில் தான் சாப்பிடுவாங்க. ஏமா புதுசாக எவ்வளவோ தட்டு வாங்கிட்டீரமா, அப்புறம் எதுக்குமா இதுவே வச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்டா, எவ்வளவோ புதுசு வந்தாலும் பழச மறக்கக்கூடாதுன்னு, இதுல ஒவ்வொரு தடவை சாப்பிடும்போது பழைய ஞாபகங்கள் தான் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க தெய்வமா. அப்புறம் காலையில டிஃபனுக்கு குஷ்பி இட்லி ஆர்டர் சொல்லிட்டு பாத்திரத்தையும் வச்சுட்டு வந்துட்டோம். அப்புறம் தெய்வமா எடுத்து வச்சிருந்த பொருள் எல்லாம் மூட்டை முடிச்சு கட்டிட்டு எங்க வீட்டுக்கு கிளம்பிட்டோம். அப்புறம் அங்க போனதுமே எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு என்னோட கல்யாண சாரியும் ப்ரீ ப்ளீட்டிங் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். கல்யாண சாரி பெரிய பார்டரோட ஹெவி ஒர்க் அவுட் இருக்கும், அதனால அயன் பண்ணி வச்சுட்டா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அப்பதான் காலையில வியர் பண்றது கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ஃபங்க்ஷன் வீடியோஸ் எல்லாம் பார்க்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் என்னங்க இன்னொரு வீடியோல நான் உங்களை மீட் பண்றது வரைக்கும் பாய்.